அவையோர் அனைவருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை நெஞ்சில் தாங்கி மாபெரும் உலகை மாற்றியமைக்கும் வலிமை கொண்ட என் அருமை இளைஞர் நெஞ்சங்களுக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இளையோர் திறன். இரும்பு போன்ற தசைகளும் எக்கு போன்ற நரம்புகளும் கொண்ட இளைஞர்களின் திறனே ஒரு தேசத்தின் உண்மையான சொத்து. இளைஞர்களின் கல்வி மற்றும் அறிவியல் பூர்வமான சிந்தனையே ஒரு நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவின் சிற்பிகள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகின்றார். இளைஞர்கள் பெரிய லட்சியங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறுகின்றார். வெறும் மதிப்பெண்களும் பட்டங்களும் மட்டுமே இன்றைய உலகிற்கு போதாது. கையில் இருக்கும் திறமைதான் ஒருவரை தனித்து காட்டும். படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் என்ற நிலையை மாற்றி திறமையுள்ள சுயசார்புடைய இளைஞர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தொழில்நுட்பம், அறிவியல், தகவல் தொடர்பு திறன், சவால்களை எதிர்கொண்டு வழிகாட்டும் குணம், தோல்விகளை கண்டு தோய்வடையாமல் மீண்டும் முயற்சிக்கும் மனப்பக்குவம் போன்ற திறன்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் தனது 30ஆம் வயதில் சிகாகோ உலக நாடாளுமன்ற மாநாட்டில் உரையாற்றி இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் உலக அரங்கில் உயர்த்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தனது 23ஆம் வயதில் குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பகத்சிங் 23ஆம் வயதில் நாட்டின் விடுதலைக்காக தூக்கு மேடையை முத்தமிட்டார். நெப்போலியன் போனபார்ட் 24ஆம் வயதில் பிரெஞ்சு இராணுவத்தில் பொறுப்பேற்றார். அலெக்சாண்டர் தனது 20ஆம் வயதில் மாசிடோனியாவில் அரசரானார். இயேசு கிறிஸ்து தனது 33ஆம் வயதில் தன் வாழ்க்கையை சரித்திரமாகி உலக வரலாற்றையே 2ஆக கிமு என்றும் கிபி என்றும் பிரித்தார். இளையோர் கைகளின் திறமை சேர்ந்தால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. காகித பட்டங்களை மட்டும் நம்பியிருக்காமல் கைகளின் திறமைகளை ஏந்துவோம், புதிய உலகை படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.